இப்போ நான் பார்த்தேன் இங்கே வந்து வெல்டிங் பண்ணியிருக்காங்களே, நீங்கள்லாம் கரெக்டாக பண்ணால் வெல்டிங் சின்ன மிஸ்டேக் எதுனா ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருந்தால், மழை ரொம்ப மழை பெய்யுதுன்னா உள்ளே லீக் ஆச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு ஒரு வீடு இல்லை ஆஃபீஸ் கடை பண்ணணும்னா பேசிக்காக சில அலங்கார வேலைகள் பண்ணுவோம். அத்தியாவசிய வேலைகளும் தான் அது. டென்ட்டெல்லாம் தட்டி தட்டி கிளியர் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஏதாவது கிராக்ஸ் இருந்தாலோ இல்லை ரஸ்டி இருந்தாலோ அதை நல்லா எம்ரி போட்டு தேய்ச்சிட்டு ஹோல் விழுதா பார்த்துருவோம். இந்த வேலைக்கே நாங்கள் ஒரு 3-4 டேஸ் எடுத்துப்போம். அதேமாரி மேலே ஏறி ரூஃபில் டாப்பில் வந்து எல்லா கண்டெய்னரும் நான் ஏறி பார்ப்பேன் மேலே. அது நடக்கும்போதே ஆமாம்மா நடக்கும்போதே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அது டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும் எங்கே ஷீட் வந்து வீக்னஸ் கம்மியாக இருக்குது, எங்கே வந்து ரஸ்டியாக இருக்குது. இன்னும் 1 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல ஓட்டை விழுமாங்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியும். செக் பண்ணிவிட்டு உள்ளே ஒருத்தங்களை வச்சு கதவை சாத்தி ஏர் லீக்கேஜ் செக் பண்ணுவோம். ஃபுல்லாக டைட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கப்பலில் போகிற கண்டெய்னரில் வந்து ஒரு துளி கூட வெளிச்சம் உள்ளே வரக்கூடாது. அது செக் பண்ணிடுவோம்.